வெல்கம் டு டிஜே அருள் லேக். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அண்ணனோட மனக்கசப்பான அந்த நியூஸை பற்றி தான். நம்ம கரூர் பிரச்சனையில் ரொம்ப டவுன் பண்ணி அண்ணன் தொத்தணும் பார்த்தானுங்க, முடியலை. மக்களை சந்திக்க விடாமல் பண்ணானுங்க, முடியலை. இறந்து போனவங்கள வச்சு டார்கெட் பண்ணாங்க, அதுவும் முடியலை. கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கோழியை முட்டி விட்டானுங்க, அதுக்கும் எங்கள் அண்ணன் மசியலை. அஞ்சாவதாக எங்கள் அண்ணனோட பர்சனல் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்சனல் விஷயத்தை வெளியிடுறவங்கள நான் கேட்குறேன், உங்களோட பர்சனலை நான் வெளியிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த பர்சனலாக நான் எதான்ப்பா எடுத்தேன், நான் தான்ப்பா ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேரோ இல்லை ஃபோட்டோ நீங்கள் போடுங்க. அடுத்து உங்கள் வீடியோ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் யார் கூட சுற்றுறீங்கன்றது இந்த உலகமே பார்க்கும். ஏன்னா பர்சனல்ன்றது அது பர்சனலாக தான் இருக்கணும், ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது. எப்படி சொல்லுது, பர்சனல் ப்ரைவேட் மாதிரி. அவங்களோட பர்சனல் யாருக்கும் தெரியக்கூடாது, அடுத்தவங்களோட பர்சனல் யாருக்குமே தெரியக்கூடாது. அதில் போய் மூக்கம் நுழைக்கிறீங்கன்னா உங்கள் பர்சனலும் ஏகப்பட்ட பேர் மூக்கம் நுழைப்பான். இதெல்லாம் போட தெரிஞ்ச உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணுக்கு நடந்துச்சுல அந்த சம்பவம், அந்த சாரு யாரும் கண்டுபிடிக்க சொல்லி வற்புறுத்த தெரிஞ்சுதா? வற்புறுத்துங்கன்னு சொல்லி வீடியோ போடுறதுக்கு துப்பு இருக்குதா? அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சுல, அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஈனப்பறவைங்க என்ன கதி ஆனாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் வீடியோ போட முடிஞ்சா? அதை விடு சார், அம்மா இறந்தாங்க சார். அந்த அம்மா இறந்ததுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா? அதுவும் முடியலை. அதுக்கப்புறம் சிஎம் எதிர்த்து ஒரு கேள்வியாச்சும் கேட்க முடிஞ்சா? டாஸ்மாக் ஒழிக்கிறவங்க உள்ளே வந்தீங்க, இன்னும் ஒழிக்கலை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏற்றிக்கிறீங்க, அது என்ன காரணம்னு கேட்டிங்களா? கேட்குறதுக்கு துப்பு இல்லை. அதை விடு சார். கரூர் பிரச்சனையில் செந்தில் பாலாஜி உள்ளே வந்தார்ல, சிஎம் தானே சொன்னார் செந்தில் பாலாஜி உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்குறேன்னு. அப்போ தூக்கிட்டாருன்னா அந்த கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் எப்படி கரூரில் வந்தார், அவர் எப்படி முதலமைச்சருக்கு தகவல் சொன்னார், அந்த கேள்வி அவனா கேட்டிங்களா? அதுக்கும் துப்பு இல்லை. அதான் நீட் தேர்வை ரத்து பண்ண வந்தாங்க, ரத்து பண்ணல. அது இந்த ப்ரெஸ்ஸுக்காரங்களுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா நீட் தேர்வுன்றதும் சென்ட்ரல், அவங்க தான் முடிவு எடுக்கணும், ஸ்டேட் முடிவு எடுக்க முடியாது. அவங்க கையில் தான் இருக்குது. இவங்க வந்தோடனே வாக்குறுதி கொடுக்குறாங்க, அது எப்படி வாக்குறுதி கொடுப்பீங்க கேள்வி கேட்க முடியுதா? இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் எங்கள் அண்ணனை பற்றி இழிவாக பேசுகிறதுக்கு, இழிவாக பற்றி வீடியோ போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு துப்பு இருக்குதா சார்? நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. 2026 எங்கள் அண்ணன் தான் சிஎம். எங்கள் அண்ணன் குடும்பம் திரும்பவும் சேர தான் போகுது. அதை உங்கள் சேனல் நீங்கள் ஒளிபரப்பாக தான் போகிறீங்க. நான் கேட்ட கேள்வியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.